சென்னை மண்டலத்தில்தான் அதிக அளவில் கலப்பட டீ தூள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவிக்கிறார் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி. போலி தயாரிப்பு நிறுவனங்களை கட்டுப்படுத்துறதுக்காக அரசு சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ லாஸ்ட்டாக சாம்பிள் பண்ண இடத்த நாங்கள் இப்போ சீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க சீரியல் அஃபெண்டர், ஏற்கனவே ஒரு தடவை சாம்பிள் பண்ணியிருக்கோம், அதுலேயும் கேஸ் வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது டைம் ரீசாம்பிள் பண்ணும்போதும் இப்போது அடல்ட்ரேஷன் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. பட் இன்னும் அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வரல. அதனால் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம அந்த கம்பெனியை சீல் பண்ணியிருக்கோம். இப்போது சார், இந்த மாதிரி மாற்றுறவங்க மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் சார்? உணவு பாதுகாப்பு சட்டத்தில் இது கடுமையான நடவடிக்கை இருக்குங்க. இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் இதில் டீயில் போட்டாங்கன்னா அது மனிதன் உண்ண தகுந்தது அல்லன்னு ரிசல்ட் வரும். அன்சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் ரெண்டுமே இருக்குது. இந்த டீ தூள் இது போன்ற கலப்படங்களில் முற்றிலுமாக கட்டுப்படுத்தணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? இப்போ இது ஒரு வாஸ்ட் பிஸ்னஸ். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 5000 பேக்கரிஸ், டீ கடை பேக்கரினாலே ஒரு 5000 இருக்கும். ஸோ இந்த 5000 டே டு டே ரொட்டீனில் கண்காணிக்கிறதுங்கிறது மிகவும் சிக்கலான ஒரு காரியம். நம்ம முடிஞ்சளவு பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இது பொதுமக்களுக்கே ஒரு அவேர்னஸ் வேணும். இப்போ ஸ்ட்ராங் டீனா அது கலர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இட்ஸ் நாட் ஸ்ட்ராங். ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் நார்மல் ஃப்ளேவர், நார்மல் கலர்ஸ் தான் இருக்கணும். ஸோ அது மக்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம டீ கடையில் ரெகுலராக குடிக்கும்போது கூட இந்த மாதிரி கலராக ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா வி ஷுட் ஹாவ் அ சஸ்பீஷியஸ் லுக். எதனால் இப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கடைகளும் இதெல்லாம் கிரேட் 2 கார்சினோஜன்ஸ். இந்த கலர்ஸ் எல்லாமே, ஃபுட் கலர்ஸ் எல்லாமே, ஈவன் தோ தே ஆர் அப்ரூவ்ட் ஃபுட் கலர்ஸ், லாங் ரனில் தே ஆர் கார்சினோஜெனிக்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிற்காலத்தில் இது மக்களுக்கு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இதில் இருக்குது. ஸோ அதனால் ட்ரேடர்ஸும் இதனுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் புரிஞ்சுக்கிட்டு இவங்க இதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இது உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க? நான் ஐசி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கொடுக்குறோம், என்ஜிஓஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நம்ம கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் அவங்கள நம்ம இதில் கைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நார்மல் அடல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம வீட்டளவில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்கோம்.